வணக்கம். NIOS அதில் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான மார்க் எவ்வளோ வாங்கினா பாஸ், அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். உங்கள் 10th ஸ்டாண்டர்டில் ப்ராக்டிக்கல்ஸ் உள்ள சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல்ஸ் இல்லாத சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இப்போ ப்ராக்டிக்கல் இல்லாத சப்ஜெக்ட்ஸ் உங்களுடைய ஃபைனல் எக்ஸாம் நீங்கள் எழுதும்போது 100 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுவீங்க. அந்த 100 மார்க்கில் 20%, அதாவது 20 மார்க் உங்களுடைய டியூட்டர் மார்க் அசைன்மெண்ட் இது கொடுத்துருவாங்க. இந்த 100 மார்க்கில் நீங்கள் எழுதக்கூடிய பரீட்சையில் என்ன மதிப்பெண் வாங்குறீங்களோ அந்த மதிப்பெண்ணை ஸ்கேல் டவுன் பண்ணுவாங்க. அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால் 100 மார்க் நீங்கள் பரீட்சை எழுதும் போது 33 மார்க் கட்டாயம் நீங்கள் வாங்கிடணும். 100 மார்க் நீங்கள் பரீட்சை எழுதும் போது 33 மார்க் நீங்கள் கண்டிப்பாக வாங்கிடணும். அதை ஸ்கேல் டவுன் பண்ணும்போது, அதாவது 100 மதிப்பெண்கள் 80க்கு மாற்றிடுவாங்க. அப்போ 26.4 இருந்தால் மட்டுமே நீங்க பாஸ். உங்க டியூட்டர் மார்க் அசைன்மெண்ட் அது உங்களுடைய டோட்டல் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணுமே தவிர உங்க பாஸ் அதுல ரோல் பிளே பண்ணாது. சரி சார், அப்ப சப்ஜெக்ட்ஸ் வித் ப்ராக்டிகல்ஸ் இதுல வரும்போது ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் 2 இருக்குங்க. ஒன்று வெயிட்டேஜ், இன்னொன்று பெர்சன்டேஜ். அதாவது ஒரு சப்ஜெக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதுல ப்ராக்டிகல்ஸ் இருக்கு. ப்ராக்டிகல்ஸ் இல்லாத சப்ஜெக்ட் நீங்க 3 மணி நேரம் எழுதணும். ப்ராக்டிக்கல் உள்ள சப்ஜெக்ட் நீங்க 2.5 மணி நேரம் எழுதணும். இந்த ப்ராக்டிக்கல் உள்ள சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, நீங்க எக்ஸாம் எழுதும் போதே 85 மார்க்குக்கு எழுதுவீங்க. இந்த ப்ராக்டிக்கல் உள்ள சப்ஜெக்ட்ல ஒரு லாபம் இருக்கு. என்ன சார் லாபம்? உங்க தியரி பிளஸ் ப்ராக்டிக்கல் ரெண்டையும் சேர்த்து 33 மதிப்பெண்கள் 33 மார்க்ஸ் தான் நீங்க பாஸ். அதாவது ப்ராக்டிக்கல்ல மினிமம் இவ்வளவு எடுக்கணும், தியரியில மினிமம் இவ்வளவு எடுக்கணும் அப்படின்ற கம்பல்ஷன் இந்த NIOS போர்டு 10th ஸ்டாண்டர்டுக்கு இல்லை. ஸோ 10th பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கல் உள்ள சப்ஜெக்ட்ல 33%, அதாவது தியரி பிளஸ் ப்ராக்டிக்கல் ரெண்டையும் சேர்த்து 33% எடுத்தா நீங்க பாஸ். இது ஒரு பாயிண்ட். இப்போ 2வது பாயிண்ட் வருவோம். பர்சன்டேஜ்ன்றது நம்ம பொறுத்த வரைக்கும் 100 மேக்சிமம் 100% பொறுத்த வரைக்கும் நமக்கு மேக்சிமம் 100. பட் வெயிட்டேஜ் ப்ராக்டிக்கல் உள்ள சப்ஜெக்ட்ல வெயிட்டேஜ் இருக்குதுங்க. அதாவது உங்க வெயிட்டேஜ் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 100 மதிப்பெண்கள் மொத்தம், அதுல 15 மதிப்பெண்கள் உங்க ப்ராக்டிக்கலுக்கு போயிடும். ரிமைனிங் பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அது 85 மதிப்பெண்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மதிப்பெண் வேற, பெர்சன்டேஜ் வேற, ரெண்டையும் நீங்க ஒன்னா கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஸோ 85 மதிப்பெண்கள்ல 20% என்பது 17. இப்போ என்ன சார், உங்களுடைய 85 - 17 = 68. 85 - 17 = 68. அதாவது பெர்சன்டேஜ் மொத்தம் 100, வெயிட்டேஜ் பாருங்க 68 + 17 + 15, இதுதான் உங்க வெயிட்டேஜ். ஸோ உங்க வெயிட்டேஜ்ல 68 + 17 + 15, இதுல 68 + 15 இது ரெண்டையும் சேர்த்து நீங்க 28 மார்க் கம்பல்சரி வாங்கிடணும். நீங்க 28 மார்க் கம்பல்சரி வாங்கிடணும். அதாவது உங்க வெயிட்டேஜ்ல 68 மதிப்பெண்கள் உங்களுடைய தியரியும், 15 மதிப்பெண்கள் உங்களுடைய ப்ராக்டிக்கலும். நீங்க இதுல 28.05 வாங்கினால் நீங்க பாஸ். உங்க டியூட்டர் மார்க் அசைன்மெண்ட் என்பது இதனுடைய அடிஷனல். சரி சார், இந்த ப்ராக்டிகல்ஸ் 10th ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் இந்த ப்ராக்டிகல்ஸ் ஒரு சப்ஜெக்டுக்கும் ஒரு மாதிரி மாறும். உங்க பெயிண்டிங்க்கு வேற ப்ராக்டிக்கல் மதிப்பெண்கள் இருக்கு, உங்களுடைய கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வேற ப்ராக்டிக்கல் மதிப்பெண்கள் இருக்கு, உங்களுடைய மேத்தமேட்டிக்ஸ் சயின்ஸுக்கு வேற ப்ராக்டிக்கல் மதிப்பெண்கள் இருக்கு. ஸோ இந்த ப்ராக்டிக்கல் மதிப்பெண்கள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியா இருக்காது. எந்தெந்த ப்ராக்டிக்கலுக்கு எவ்வளவு மதிப்பெண்கள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வெயிட்டேஜ் மாறும். உங்களுக்கு மேலும் மார்க் பத்தின சந்தேகம் ஏதாவது இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு எங்க ABC அகாடமியை நீங்க தொடர்பு கொள்ளவும்.